இத்தகுல்லா ஹக்க துகாத்தி, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு பதிலாக உண்மையான முறையில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த உண்மையான அச்சம் தான் ஹுதைஃபா அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த உண்மையான அச்சம் தான் ஃபாத்திமா அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. நாம் தொழுகையில எப்படி உண்மையான அச்சத்தை கடைபிடிக்கிறோமோ, நோன்பு காலகட்டங்களில் எப்படி உண்மையான அச்சத்தை கடைபிடிக்கிறோமோ, அதே அச்சத்தை தொழுகையில் நோன்பில் மட்டும் நாம் கடைபிடித்து விட்டு விடாமல் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நேரங்களிலும் கடைபிடித்து வாழ்ந்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அடிப்படையில் உண்மையான அச்சத்தை கடைபிடித்த ஒரு முத்தகீன்களாக, தக்குவாதாரிகளாக நாம் மாற முடியும். அந்த தக்குவா என்பது மறுமையில் மட்டுமல்ல, உலகத்திலும் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்முடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, சஹாபாக்கள் எப்படி, நல்லவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நடந்தார்களோ அதுபோல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு போதனைகளை நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த போதனைகள் அனைத்தும் வெறுமனே செவிவழி செய்திகளாக கடந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் போதனைகளுடன் சேர்த்து ஒரு வார்த்தையை இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அது என்ன வார்த்தை என்று சொன்னால் தக்குவா, இறையச்சம் என்கிற வார்த்தை. இந்த இறையச்சம் என்கிற இந்த ஒற்றை வார்த்தை தான் பல்வேறு இஸ்லாமியர்களை விமர்சிக்கக்கூடிய தரப்பாளர்களை கூட ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. முஸ்லிம்களை பார்த்து இவர்கள் பிற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் என்று பேசக்கூடிய நபர்களை கூட இஸ்லாமியர்களிடம் இருக்கிற கட்டுப்பாடு நமக்கு அபூர்வமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. அந்த அளவிற்கு நம்மிடம் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. எந்த விதமான சூழ்நிலைகளிலும் தவறை செய்யாத ஒரு நல்ல பக்குவமான சிந்தனை இருக்கிறது. இந்த சிந்தனை எப்படி பிறக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அவன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள். அந்த அல்லாஹுடைய அச்சம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஹக்க துகாத்தி, உண்மையான அச்சமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதான் ரொம்ப முக்கியம். அதாவதுங்க, சாதாரணமான அச்சம் என்பது ஒன்று, உண்மையான அச்சம் இருக்கிறது அல்லவா, அது வித்தியாசமான ஒன்றுதான். அந்த உண்மையான அச்சத்தை நீங்கள் எல்லா நேரத்திலும் கடைபிடியுங்கள். இது எதுவரை நீடிக்க வேண்டும் என்று சொன்னால், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக தான் கடைசி வரை மரணிக்க வேண்டும். அந்த மரணம் வரை இந்த உண்மையான அச்சம் தொடர வேண்டும் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய கருத்து. அதாவதுங்க, உண்மையான அச்சம் என்பது வேறு, போலியான அச்சம் என்பது வேறு. போலியான அச்சம்னா என்ன தெரியுங்களா? தகப்பனார் வீட்டுக்குள்ள வர்றாரு, பையன் அமைதியா இருக்கான், எதுவுமே சேட்டை எல்லாம் பண்றது இல்லை. அப்பா பார்த்த உடனே வாழை சுருட்டி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டான். இதே வாப்பா வெளியே போயிட்டாருன்னு வைங்களேன், ஆளு வேற ஆளா மாறிடுறான். இருக்கும்போது எப்படி பெட்டி பாம்பா இருந்தான் அந்த மாதிரி இல்லை. தகப்பனார் வெளியே போன உடனே அக்கா தங்கச்சிங்களோட சண்டை போடுறான், உம்மா சொல் பேச்ச கேட்க மாட்டான். முன்னாடி இருந்ததுக்கு முற்றிலும் மாற்றமாக அவன் மாறி விடுகிறான். இது போலியான அச்சம். இவன் தன்னுடைய தகப்பனாருக்கு பயப்படவில்லை, பயப்படுவது போல நடிக்கிறான் என்றுதான் பொருள். இப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், நீ உண்மையான அச்சதாரியாக எப்பொழுது மாற முடியும் தெரியுமா? பள்ளிவாசல்ல தொழுகையில நமக்கு இருக்கும்போது உண்மையான அச்சம் இருக்கிறது. இந்த இறையச்சம் தான் எல்லா நேரத்திலும் நமக்கு தேவை. அதை நாமே 5 வேளை தொழுகையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப கூட நீங்க பாத்தீங்க, நாம நிறைய நபர்கள் முன்சுன தொழுதோம் இல்லையா? தொழும்போது தக்பீர் கட்டி நிற்கும் போது ஏராளமான இடையூறுகளோடு தான் நம்ம தொழுகையில இருக்கிறோம். தக்பீர் கட்டி நிக்கிறீங்க, மொபைல்ல ரிங் அடிக்கிறது அல்லது வேற ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வருகிறது. இப்படி வரக்கூடிய நேரத்தில் நம்மால அந்த போன் எடுத்து பேச முடியாம கிடையாதுங்க. போன் எடுத்து பேசலன்னா பேசலாம் தானே, அட்டன் பண்ணா அழகா அட்டன் ஆகும், காதல வச்சா காதல கேட்கும். நமக்கு எல்லா சூழ்நிலைக்கும் வாய்ப்பு இருக்கிறது, இருந்தாலும் நம்ம பேசுறது கிடையாது. இதுதான் உண்மையான இறைச்சம். இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள். மல் இஹ்சான், அல்லாஹுடைய தூதரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே,
ஒரு செயலை அழகிய முறையில் செய்வது என்றால் என்ன கேள்வி கேட்கிறாங்க. எஹ்சான் என்றால் என்னன்னு எங்களுக்கு விளக்குங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னார்கள். இதை நீங்கள் புகாரி முஸ்லிம் போன்ற பல்வேறு நூல்கள்ல பார்க்கலாம். அன்த அபுதல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை வணங்கணும். எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா? கண்ணக்க தரா, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பது போல நினைத்து கொண்டு வணங்க வேண்டும். தக்பீர் கட்டி தொழுகையில் என்னாச்சு? அல்லாஹ்வை பார்த்துட்டு இருக்கிறோம். மொபைல்ல வீட்டில இருந்து கால் பண்றாங்க, இல்ல கடங்காரர் யாரா போன் பண்றாரு. அல்லாஹ்வை பார்த்துட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு பயந்து போன் அட்டன் பண்ணாம இருப்போமா, அல்லது நமக்கு கடன் முக்கியம் போன் அட்டன் பண்ணுவோமா? அல்லாஹ்வுடைய அந்த பயம் தான் நமக்கு முக்கியம். வேற எது குறுக்க வந்தாலும் நம்ம அதை எடுக்கிறது கிடையாது. நமக்கு எல்லா சூழ்நிலையும் இருக்கிறது, ஆனா நம்ம எடுத்துக்கொள்வது கிடையாது. இதான் உண்மையான அச்சம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். நீங்க தொழுகையில் நிற்கும் போது அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி நினைச்சு தொழுங்க. ஃபைல்லம் தக்கும் தரா, நீங்க அல்லாஹ்வை பார்க்கவில்லையா, எதிரில் பார்க்குறீங்க, அல்லாஹ் தெரியல, நம்ம பார்க்கக்கூடிய சுவர் தான் இருக்கிறதா, கண்ணஹு யராக்க, அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து தொழுங்கள். இதான் முக்கியம். இதுல நம்ம கரெக்டா இருக்கிறோம். இது உண்மையான இறைச்சம். நோன்புல நீங்கள் பார்க்கலாம். நாம நோன்பு வைக்கிறோங்க, அதிகாலை பொழுதுல சாப்பிடுறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சுபு முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு 9 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு எழுந்திருக்கிறோம். 9 மணிக்கு எழுந்திருக்கும் போது பெருசா நமக்கு பசி தெரிகிறது இல்லை, இப்பதானே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், சரியாதான் இருக்கிறது. அதே கொஞ்ச நேரம் கழிச்சு 1 மணி ஆகிறது, லேசாக பசி அப்படியே கூடுகிறது. மாலை 3 மணி ஆகிறது, இன்னும் பசி அதிகமாகிறது. 5 மணி ஆகிறது, கடுமையான பசி. 6 மணி ஆகிறது, பசியினுடைய உச்சத்துக்கே நம்ம போயிடுறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு முஸ்லீம் இடத்துல உண்மையான அச்சம் எப்படி இருக்கிறது என்று நீங்களே யோசித்து பாருங்கள். எல்லாத்துக்கும் இது ஒரு பாடம் தான். அந்த 6 மணி நேரத்துல நம்ம வீட்டில் இருக்கிறோம். இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நோம்பு கஞ்சியிலிருந்து, வடை பாயாசத்திலிருந்து, பிரியாணியிலிருந்து எல்லாமே இஃப்தாருக்கு ரெடியா இருக்குது. வீட்டில் உள்ளவங்களும் வீட்டில் கிடையாது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயோ போயிட்டாங்கன்னு வைங்களேன், சிசிடிவி கேமராவும் கிடையாது. கடுமையான பசியில் இருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரத்தில் செஞ்ச உணவு பதார்த்தங்கள் இருக்கிறது, திருட்டு பொருளாதாரம் கூட கிடையாது, ஊரார் வீட்டு சொத்து கிடையாது, நம்மளுடைய பொருளாதாரம் தான். இப்போ பசியில் இருக்கும்போது நாம் அதை எடுத்து ஒவ்வொன்றாக சாப்பிட்டு கொண்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், யாருக்குமே தெரியாது, யாருமே கண்டுபிடிக்க முடியாது தானே, கேமரா கூட இல்லை. இவ்வளவு சுதந்திரம் இருக்கிறது, ஆனாலும் ஒரு முஸ்லீம் சாப்பிடுவது கிடையாது. இதுதான் உண்மையான இறைச்சம். உண்மையான அச்சம் என்றால் என்னவென்றால் ஒரு மனிதனுடைய சுய கட்டுப்பாடை அது உறுதி செய்கிறது. உண்மையான அச்சம் என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிறது. உண்மையான அச்சம் என்பது இராணுவ கட்டுப்பாட்டை விட மீறியது. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் இருக்கிறாங்கல்லங்க, ராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? ராணுவத்தில் உள்ள ஒரு அதிகாரி, ஒரு சிப்பாய் ஒருத்தர் நிற்கிறான்னு சொன்னா, தனக்கு மேலதிகாரி இருக்கும்போது மட்டும் அவன் கரெக்டா நிற்க மாட்டான். இங்கிருந்து கீழ்ப்பகுதியிலிருந்து 5000 அடி கடல் மட்ட தூரத்தில் அவன் நிற்கிறான், மேலே நிற்கிறான். அவனை போய் ஒரு அதிகாரி பார்க்கறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அவ்வளவு தூரத்தில் ஒரு மனுஷன் நிப்பாட்டி வச்சிருக்கான், அவனை பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஷூலேஸை கூட அவன் சரியா கட்டாம நிற்கிறது இல்லை, சரியா கட்டி நிற்கிறான். துப்பாக்கியை கரெக்டா பொசிஷன்ல வச்சு நிற்கிறான், பார்க்கிறோம். இவ்வளவு தூரம் எதுக்கு நிற்கிறாங்க? இதுதான் ராணுவ கட்டுப்பாடு. ஆனால் நமக்கு இறைவனுடைய அச்சம் என்பது, உண்மையான அச்சம் என்பது ராணுவ கட்டுப்பாட்டை விட உயரியதாக இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதரால ஒரு சமுதாயத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் செய்யுமாறு அவர்களை பழக்கப்படுத்த முடிந்தது, தீமைகளை குறைக்க முடிந்தது. இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? அதான் சந்தம். பள்ளிவாசல்ல இருக்கும்போது அல்லாஹ்வினுடைய பயம் இருக்கிறது, உள்ள வந்துட்டோம்னு சொன்னா மார்க்கத்திற்கு மாற்றமா நடக்கிறது இல்லை. தொழுகையில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது, மார்க்கத்திற்கு மாற்றமாக நாம் நடப்பது அல்ல. நோன்பு வைத்திருக்கும் போது அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது. நோன்பை தாண்டி, தொழுகையை தாண்டி, பள்ளிவாசலை கடந்து அச்சம் எங்கே? அதான் உண்மை. நம்முடைய சமுதாயத்தில் அதை பார்க்கலாம். பள்ளிவாசல்ல உட்காந்து 4 விஷயம் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க. இங்க பாருப்பா, பள்ளிவாசல்ல இருக்கோம், பொய் பேசக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? பள்ளியில் இருக்கும்போது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அந்த பயத்தினாலதான் பொய் பேசக்கூடாது என்கிற ஒரு வார்த்தை ஒரு முஸ்லிமினுடைய வாயிலிருந்து வருகிறது. ஆனால் பள்ளியை விட்டு வெளியே போய்விட்டோம் என்று சொன்னால், இன்னொரு மனிதனை நாம் ஏமாற்றுகிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு மோசடி செய்கிறோம் என்று சொன்னால்,
வேற எங்கேயும் போய் எந்த டாக்டர்ட்டையும் போய் கேட்க வேண்டாம், நமக்கு நாமளே முடிவு செய்து கொள்ளலாம், நம்மிடம் உண்மையான அச்சம் இல்லை. அதான் அர்த்தம். அதாவதுங்க, நோன்பு வச்சிருக்கும் போது சமைச்ச சாப்பாடு நம்முடைய பொருளாதாரம். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால், அல்லாஹ்வினுடைய அந்த பேச்சுக்கு கட்டுப்பட்டு என்னுடைய பொருளாதாரத்தை நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை நான் எப்படி சாப்பிடுவேன்? யோசிச்சு பாருங்க. ஏன் காசுங்க, அதையே அல்லாஹ் தடுத்தா நான் சாப்பிட மாட்டேன், அடுத்த ஆளுடைய பொருளாதாரத்தை சாப்பிடுறேன்னா இது இறையச்சம் இல்லாததனுடைய வெளிப்பாடு தானே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உண்மையான அச்சம் என்பது நமக்கு எங்கிருந்து வர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வருமானம் பார்க்கக்கூடிய அந்த வழிமுறையில் இருக்க வேண்டும். உண்மையான அச்சம் என்பது பிற மனிதர்களிடம் பழகும் பொழுது இருக்க வேண்டும். வேறு யாருக்கும் எந்த தீங்கும் செய்துவிடக் கூடாது. யாருக்காவது ஒரு தீங்கு செய்து விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அந்த தீமையை தாண்டாமல் நம்மால் சொர்க்கம் செல்ல முடியாது. இதுதான் உண்மையான அச்சம். சஹாபாக்கள் வாழ்க்கையில நம்ம பார்க்க முடிகிறது. எவ்வளவோ அரிதான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நல்ல பேர் எடுப்பதற்கு, சாதிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்கள் நினைத்ததை அடைவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அதெல்லாம் அவங்க கைவிட்டு இருக்கிறான். நம்ம பார்க்கலாம், அருமையான செய்தி. இறையச்சத்துக்கு ஒரு மனிதன் கட்டுப்பட்டு நடந்தான் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்துல மறுமையில மட்டும் நல்லதல்ல, உலகத்திலேயும் நல்லதுதான். ரொம்ப நுட்பமான விஷயம். அதாவது ஹுதைஃபா என்று ஒரு சஹாபி இருக்கிறார். அவர் அஹ்ஸாபுடைய யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி, கைதேர்ந்த சஹாபி. இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக உயரத்தில் வைத்து பார்க்கப்படக்கூடிய சஹாபாக்கள் பல நபர்கள் இருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான நபர் ஹுதைஃபா தான். இந்த ஹுதைஃபா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மரணத்திற்கு பிறகு அவர் இருக்கிறார். அப்போ ஒரு மனிதர் சொல்றாரு அவங்கள்ட்ட, ஹுதைஃபா அவர்களே, நான் மட்டும் ரசூல்லாவோட இருந்தேன்னு வச்சுங்களேன், நான் ரசூல்லாவோட போருக்கு போய் ஃபபுலைட், நான் அழிஞ்சிருப்பேன், என் உயிரை கூட கொடுத்திருப்பேன் என்று சொல்லி காட்டுகிறார். அப்போ ஹுதைஃபா சொல்லுகிறார், அப்படியா, நீங்க நினைக்கிற மாதிரியே நீங்க செஞ்சீங்கன்னா சந்தோஷம்தான், தப்பில்லை. ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி விஷயம் கிடையாது. நீ ஆசைப்படுறீங்க, ஆனா விஷயம் அப்படி கிடையாது, வேறு மாதிரி இருக்கிறது. எப்படி? அஹ்ஸாபுடைய யுத்தத்துல நாங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு கலந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கேட்கிறார்கள், யாராவது முன்வாருங்கள், மையத்தியனி பி ஹபரில் கௌம், எதிரியினுடைய கூட்டத்து செய்தியை யாராவது கொண்டு வருகிறீர்களா? ஜஅலஹுல்லாஹு மஇ யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களை என்னுடன் வைப்பான், சொர்க்கத்துக்கு வரலான்னு சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய வாய்ப்பு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, நாம சம்பாதிக்கிறது, தொழுகிறது, நோன்பு வைப்பது, இபாதத் செய்வது, குடும்பங்களை பராமரிப்பது, ஹலால் ஹராமை பேணுவது, இது அனைத்துமே ஒன்றுக்காக தான், மௌத்துக்கு அப்புறம் சொர்க்கம் செல்ல வேண்டும். இதுக்கு தானங்க. இதுல யாருக்காவது மாட்டு கருத்து இருக்கா? இல்ல. சஹாபாக்களுக்கு அந்த ஆஃபர் அல்லாஹ்வுடைய தூதர் முன் வந்து கொடுக்குறாங்க. இந்த வேலையை மட்டும் நீங்க செஞ்சு முடிங்க, நேர சொர்க்கத்தில் இருப்பீங்க, அதுவும் என்னோடு இருப்பீங்க. அரிதினும் அரிதான வாய்ப்பு. பொதுவாக சஹாபாக்கள் இவ்வளவு தூரம் அவங்களை ரைஸ் பண்ணி எல்லாம் சொல்ல வேண்டாம், சாதாரணமா சொன்னா போதுங்க, உடனடியா ஓடி போய் நிற்பாங்க, போட்டி போட்டுக்கிட்டு போவாங்க. இது சஹாபாக்களுடைய கேரக்டர். ஆனா இந்த இடத்துல, இந்த ஹதீஸ்ல, சஹாபாக்கள் தங்களுடைய இயல்பான குணத்தில் இருந்து மாறி வேறு வகையில் நடக்கிறாங்க. ரசூல்லா கேட்கிறாங்க, யாராவது போய் பார்த்துட்டு வாங்கப்பா, மறுமையில என்னோடு சொர்க்கத்தில் இருப்பீங்கன்னு கேட்கிறாங்க. போட்டி போட்டுட்டு போயிருக்கணும் இல்லையா? யாருமே போகல, அமைதியா இருக்கிறாங்க. இரண்டாவது முறையும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், யாராவது போங்கல, மறுமையில என்னோடு சொர்க்கத்தில் இருப்பீங்கன்னு கேட்கிறாங்க. போகல. மூணாவது முறையும் அல்லாஹ்வுடைய தூதர் இதே வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறார்கள். போகவில்லை. ஏன் போகவில்லை என்று சொன்னால், ஹுதைஃபா காரணத்தை சொல்றாரு. அதான் ரொம்ப முக்கியம். அந்த அஹ்ஸாபுடைய யுத்தம் நடந்தது குளிர்காலம், கடுமையான குளிர். எப்படி குளிர் தெரியுமா? ரீஹுன் ஷதீத் வ குர், கடுமையான காற்று வீசக்கூடிய ஒரு குளிர்காலம். அதாவது குளிரை கூட தாங்கிக்கலாம், அந்த குளிர் காத்து வீசுன்னு வைங்களேன், மூக்கெல்லாம் அடைச்சி தலையெல்லாம் பாரமாயி என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியாது, கைகால ஓடாது இல்லையா? அப்ப அரபு நாட்டு குளிர் என்பது நம்ம நாட்டு குளிரை விட ஒரு 10-20 பங்கு கூடுதலாகத்தான் இருக்கும். வெயிலும் அங்க அதிகம் தான், குளிரும் அங்க அதிகம் தான். அந்த மாதிரி குளிர் இருக்கிறனால எழுந்திருச்சு போக முடியல சஹாபாக்களால. 3 தடவை கேட்கிறாங்க, ஆஃபர் பண்றாங்க ரசூல்லா, யாருமே எழுந்திருக்கல. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், இப்படி போனா சரியா வராது என்பதனால என்னவோ
4வது முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கும் யா ஹுதைஃபா, ஹுதைஃபாவே நீங்க எழுந்துறீங்க, போய் பார்த்துட்டு வாங்க போங்க. அப்போ ஹுதைஃபா சொல்லுகிறார், முன்னாடி சாதாரணமா ரசூலுல்லாஹ் பொதுவா கூப்பிட்டாங்க, நான் உட்கார்ந்துட்டேன், இப்போ என் பேரை சொல்லி அழைச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் இருக்க முடியுமா? அப்போ என்ன சொல்லி கூப்பிடும் போது நான் எழுந்திரிச்சு போகலனா இது ரசூலுல்லாஹ்க்கு உரிய அந்த இடத்தை கொடுப்பதில் கீறல் ஏற்படுத்தி விடாதா என்கிற அச்சம். உடனே எழுந்திரிச்சிட்டார், போகிறார், போய் பார்க்கிறார். அவர் அனுப்பும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை இவருடைய மூளையில் நன்றாக பதிந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதுதான் இறைச்சத்தினுடைய நுனி பகுதி, இதிலிருந்து வெளியே போயிட்டோம் இறைச்சத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம போயிடும். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஒன்றுதான், வலா ததஅருஹும் அலை, ஹுதைஃபாவே போங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை உளவு பார்க்கறது தான், போன வேலையை பாருங்க, தயவு செய்து என்ன நீங்க சங்கடத்தில் ஏற்படுத்திடுறாங்க, எனக்கு எதுவும் பிரச்சனையை கூட்டிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் போறார். இந்த வார்த்தையே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது பின்னாடி நமக்கு விளங்குது. இவர் போய் அங்கிருந்து படைகளை பார்க்கிறார். ஏராளமான மக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அஹ்ஸாப் என்று சொன்னால் கூட்டுப்படை என்று தமிழ்ல பொருள். அதாவது மக்கத்து காபிர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய எதிரிகள் இருக்கிறான் இல்லையா, எதிரிக்கு எதிரி நண்பன் என்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறாங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கிறது. குளிர் தாங்க முடியாம அவன் என்ன செய்யறானா, அப்படியே நெருப்பை மூட்டி குளிர் காயிறாங்க. இதுல அபூ சுஃபியான் இருக்கிறார் இல்லையா, பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அவர் இஸ்லாம் ஆகிறதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இந்த போர் நடக்கிறது. நெருப்பை கொளுத்தி விட்டுங்க, முதுக காண்பித்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது ஊட்டியில எல்லாம் குளிர் பகுதியில் என்ன செய்வாங்க, கட்டை எரியும், கையை காண்பிச்சு உடம்புல தடவிப்பாங்க இல்லையா, இது இந்த குளிருக்கு போதும். ஆனா அஹ்ஸாபுடைய குளிர் அப்படி குளிர் கிடையாது. நீங்க தடவிட்டுல இருந்தா அதெல்லாம் ஆறாது. இவர் நெருப்பு எரிய விட்டு முதுக காண்பித்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்பதான் கட்டுப்படி ஆகும் போல, அவ்வளவு கடுமையான குளிர். இங்க இருந்து போன ஹுதைஃபா கரெக்டா டார்கெட் அபூ சுஃபியான பார்த்துட்டார். பார்த்து இவர் என்ன செய்யறாரு தெரியுமா, அபூ சுஃபியான் தான் லீடர், லீடரை தூக்கிட்டோம்னா டோட்டலா அந்த டீமே முடிஞ்சு போயிடும் என்று நினைச்சு கரெக்டா அம்புல வில்ல வச்சு இழுத்து பிடிச்சிருக்கிறார். பிடிச்சிட்டாரு, ரிலீஸ் பண்ணாருன்னு வச்சுங்களேன், அபூ சுஃபியான் காலி, முடிஞ்சு போச்சு. அதோட அவர் இறப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு உண்டு. இப்ப இழுத்து பிடிச்சு வைத்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வாசகம் என் நினைவுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, வலா ததஅருஹும் அலை, எனக்கு எந்த பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க, எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறாங்க. ததஅருஹும் அலை என்று சொன்னால் நம்ம சாதாரணமா சொல்றோம், அதுக்கு சரியான பொருள் என்ன தெரியுமா, போங்க, ரகசியமா பாருங்க, ரகசியமா வந்துருங்க, நீங்க போயிட்டு வர்ற தடம் கூட யாருக்கும் கிடைக்க கூடாது, அவ்வளவு தூரம் ரொம்ப மெயினுட்டா போயிட்டு வாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நம்மளை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி தன்னுடைய அம்பை உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் வந்துட்டேன். திருப்பி வரும்போது அவ்வளவு குளிர் காற்று வீசும் பொழுது கூட ஒரு மேகம் எனக்கு நிழல் கொடுப்பது போல அப்படியே நான் பத்திரமாக சேர்ந்தேன் என்று அந்த சஹாபி சொல்லி காட்டுகிறார். இதான் இறைச்சம். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதா வேண்டாமா என்று யோசிப்பதற்கு பதிலாக அல்லாஹும் ரசூலும் அனுமதித்திருக்கிறார்களா, இதான் விஷயம். இந்த இறைச்சத்தோடு நடந்த காரணத்தினாலதான் அஹ்ஸாபுடைய யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, அந்த இடத்துல ஹுதைஃபா அவங்க அம்பை இழுத்து பிடிச்சிருந்தாங்களே, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அபூ சுஃபியான் அட்டாக் பண்றதுக்கு. இவங்க விட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், 2 சிக்கல் அங்க நடந்திருக்கும். பிற்காலத்தில் அபூ சுஃபியான் முஸ்லீம் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்காது, காஃபிராகவே அவர் மரணம் அடைந்திருப்பார். 1. 2வது சிக்கல் என்ன தெரியுமா, இவர் அபூ சுஃபியான் அட்டாக் பண்ணலாம், இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ண முடியுமா, முடியாது. அங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறது, இவர் ஒரு ஆளா இருக்கிறாரு, அவங்க இருக்கிற அல்லாஹ் பார்த்துட்டான்னு வச்சுங்களேன், கிராஸ் ஃபயர் ஆயிடும். அங்கிருந்து திருப்பி அடிச்சான்னு சொன்னா இங்க இருக்கிறது ஒரு ஆளு, அவன் எல்லாரும் திருப்பி பிடிச்சான்னு சொன்னா ஒட்டுமொத்தமா அவர் காலி ஆயிடுவார். இவர் காலியாக விட்டாலும் கூட தப்பித்து ஓடுனா எங்க ஓடுவாங்க, யாரை பார்த்து ஓடுவாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து தான் ஓடுவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய படையை அழிவதற்கு இந்த பேச்சை அவர் கேட்காமல் இருந்தால் ஒரு காரணமாக மாறி இருக்கு. இதான் விஷயம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் மறுமையில மட்டும் நன்மை இல்லை, உலகத்திலும் நன்மை தான். நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வினுடைய அச்சத்திற்கு அப்பாற்பட்டு நம்ம சில நேரத்தில் நடந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த உறுத்தல் உள்ளத்தில் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வட்டி பொருளாதாரத்தை நமக்கு தடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்திற்கு மாற்றமான வருமானத்தை தடுத்திருக்கிறான். இதை நாம சகித்து கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் என்றைக்கிருந்தும் நான் சொல்லுகிறேன், மவுத்து வர அந்த சிந்தனை நமக்கு குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டே தான் இருக்கும்.
இறைச்சத்திற்கு அப்பாற்பட்டு நடந்தோன்னு வச்சுக்கோங்க, வருமானத்துல மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலையும் சொல்றேன். தக்குவாவிற்கு வெளியில் நின்று நம்ம ஒரு காரியத்தை செய்தால் என்றைக்கிருந்தும் அந்த குற்ற உணர்ச்சி நம்மை துரைத்து கொண்டுதான் இருக்கும். இதுக்கு அழகிய எடுத்துக்காட்டு தான் பல சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு அருமையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்ப்பாக அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். அதாவது ரசூலுல்லாஹ்வினுடைய மௌத்துக்கு முன்னால ஃபாத்திமா அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயம் சொல்றாங்க. முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? முதல்ல சொன்னது ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஃபாத்திமா நாயகி அழுகிறார்கள். பக்கத்தில் உள்ள நபியினுடைய மனைவிமார்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒண்ணுமே புரியல. ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறார்கள், அதுவும் புரியல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை பேசிட்டு எழுந்திருச்சு போன உடனே போய் கேட்குறாங்க, ஃபாத்திமாவே அது என்ன விஷயம் நீங்க சொல்லிருங்க, தயவு செஞ்சு சொல்லுங்களேன்னு கேட்குறாங்க. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத் ஆகிறார்கள். மௌத்துக்கு பிறகு ஃபாத்திமா உங்கள்கிட்ட ஆயிஷா நாயகி போய் கேட்குறாங்க, ஆயிஷாவே நான் உங்கள்கிட்ட உள்ள உரிமையில கேட்குறேன், நீங்க எனக்கு சொந்தக்காரங்க தானே, அந்த உரிமையில நான் கேட்குறேன், தயவு செஞ்சு அது என்ன விஷயம் சொல்லிருங்களேன். அப்போ ஃபாத்திமா சொல்றாங்க, என்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதல்ல சொன்ன விஷயம் என்னவென்றால், அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருடத்திற்கு ஒரு முறை குர்ஆனை என்னிடம் வந்து ஓதி பார்த்து சரிபார்ப்பார். ஆனா இந்த வருடம் மட்டும் 2 தடவை வந்து சரி பார்த்திருக்கிறாங்க. ஒரு தடவை தான் வருவாங்க, இந்த வருஷம் 2 தடவை வந்துட்டாங்க. இது எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இல்லா கது இக்தரப், என்னுடைய தவணை நெருங்கி விட்டது, நான் மௌத்தாக போறேன் என்றுதான் எனக்கு தோன்றுகிறதுன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுது ஊத்துகிறார்கள். இதை பார்த்துட்டு தான் ஆயிஷா நாயகியே அழுகிறாங்கன்னு ஆச்சரியப்பட்டது. ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது ஃபாத்திமாவே, அம்மா தருளைன அன்த கூனி அவ்வளி நிசாய் அஹ்லில் ஜன்னா, நீங்க வந்து சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவியாக போறீங்களே, அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறான், அது உங்களுக்கு வேண்டாமா? நான் சொன்னதை கேட்டு மௌத்தா போயிருவேன்னு நினைச்சு அழுகிறீங்களே, நீங்க தாமா சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவியா இருக்க போறீங்க. நான் ரெனிப்பா கூட பாட்டு பாடுவார்லங்க, பெண்களுக்கு தலைவியான ஃபாத்திமான்னு சொல்லிட்டு, இந்த ஹதீஸ்ல இருந்தா எடுத்துருப்பாரு போல. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சொல்றாங்க, நீங்க தான் சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவின்னு சொல்லி காட்டுறாங்க, அல்லது இந்த உம்மத்துக்கே தலைவி என்று சொன்னார்கள் என்று கூட இடம்பெற்றிருக்கிறது. சொன்ன உடனே தான் ஃபாத்திமா நாயகி சிரிக்கிறாங்க. இதான் ரெண்டுக்கும் காரணம்னு சொல்றாங்க. அப்ப இடையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகும் போது ஒரு செய்தியை சொல்கிறார்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கும், வஸ்பிரி, பொறுமையாக இரு. நான் வஃபாத் ஆயிருவேன்னு சொன்ன உடனே அழுகிறீங்களே, அழாதீங்கம்மா, அல்லாஹ்வை அஞ்சுங்க, பொறுமையா இருங்க. நான் தான் நிஅம ஸலஃப் அனலகி, உங்களுக்கு முன்னாடி சென்றவர்களில் சிறந்தவன் நான் தான். அத்தா மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு கலங்கி ஊத்தாதீங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கங்க, அல்லாஹ்வினுடைய அச்சப்படி நீங்க வாழுங்க. அல்லாஹ் நாடி இருக்கிற மௌத்து எல்லா நபர்களுக்கும் வரத்தான் செய்யும். இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்பி செல்பவர்கள். இதுக்கு என்ன பொருள்? எந்த சோதனை வந்தாலும் சரி, நான் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகள், தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அழகிய முறையில் அவர்கள் எச்சரித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சொல்வது போல, இத்தகுல்லா ஹக்க துகாத்தி, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு பதிலாக உண்மையான முறையில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த உண்மையான அச்சம் தான் ஹுதைஃபா அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த உண்மையான அச்சம் தான் ஃபாத்திமா அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதனாலதான் ஃபாத்திமா நாயகி தன்னுடைய தந்தை இறந்து கிடக்கும் பொழுது கூட, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து கிடக்கும் பொழுது கூட ஒரு வார்த்தை கூட ஒப்பாரி வைத்து அளவில்லை. இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய கட்டுப்பாடு. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பின்னாடி தானங்க அந்த விஷயத்தையே சொல்றாங்க, அவங்க மௌத்தா போக போறாங்க அப்படிங்கறத. ரசூலுல்லாஹ் மௌத்தா போக போறாங்களா இல்லையான்றது மற்ற சஹாபாக்களுக்கு தெரியல, ஃபாத்திமா நாயகிக்கு முன்னாடியே தெரிஞ்சா இல்லையா, இருந்தாலும் சொல்லல. அல்லாஹ்வினுடைய அச்சம் தான், அந்த உண்மையான அச்சத்தினுடைய வெளிப்பாடாக தான் ஃபாத்திமா நாயகி பொறுமையாக இருந்த காரணத்தினால தான் நாளை மறுமையில சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி என்கிற ஒரு உயர்ந்த பட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கிறார்கள். ஹுதைஃபாவும் நாளை மறுமையிலே அச்சத்தை கடைபிடித்ததன் விளைவாக தான் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு உயர்ந்த பாக்கியத்தை அவர் அடைந்திருக்கிறார். எனவே நாம் தொழுகையில எப்படி உண்மையான அச்சத்தை கடைபிடிக்கிறோமோ, நோன்பு காலகட்டங்களில் எப்படி உண்மையான அச்சத்தை கடைபிடிக்கிறோமோ, அதே அச்சத்தை தொழுகையில் நோன்பில் மட்டும் நாம் கடைபிடித்து விட்டு விடாமல்
நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நேரங்களிலும் கடைபிடித்து வாழ்ந்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அடிப்படையில் உண்மையான அச்சத்தை கடைபிடித்த ஒரு முத்தகீன்களாக, தக்குவாதாரிகளாக நாம் மாற முடியும். அந்த தக்குவா என்பது மறுமையில் மட்டுமல்ல, உலகத்திலும் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்முடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, சஹாபாக்கள் எப்படி, நல்லவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நடந்தார்களோ அதுபோல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.